ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus 13 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus 13 இந்த ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் ஆகிடுச்சுங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுங்க. இது வந்து டிஸ்பிளே வந்து 6.8 இன்ச் LPTO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே பிரைட்னஸ் லெவல் வந்து 800 நெட்ஸ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1400 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு இது வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துடுதுங்க. கூடவே நம்மளுக்கு கர்வ் டிஸ்பிளே, ஆமாங்க, ரொம்ப கர்வ்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்த்துலங்க. 3 50 MPக்கான கேமரா கொடுக்குறாங்க. ஆமாங்க, 3 சென்சர், அதாவது வைட் ஆங்கிள் 50, அல்ட்ரா வைடு 50, அதே போல் டெலிஃபோட்டோ அதுவும் 50 MB. 3 கேமரா 50 MB கொடுக்குறாங்க. 4K வீடியோ 30 எபிஸ் வரைக்கும் நம்ம வந்து ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சென்சார் வந்து லைட், அதாவது சோனி லைட் 808 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க பிரைமரி கேமராவுக்கு. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இந்த சீரீஸில் இந்த OnePlus 12, OnePlus 11, அதே போல் OnePlus 13 இதெல்லாம் வந்து கேமராவுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரண்ட்லேயுமே ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கல. அடுத்து பேட்டரி லைஃப் பற்றி பார்த்துலங்க. 6000 mAh பேட்டரி, நல்லா மேசிவான பேட்டரிங்க. முன்னில் 5000 mAh பேட்டரி தான் கொடுப்பாங்க. இப்போ எல்லாருமே 6000 mAh பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபாஸ்ட் சார்ஜும் 100 வாட் கொடுக்குறாங்க. அதனால் சார்ஜ் வந்து ஒரு 25 நிமிஷத்துல 30 நிமிஷம் வரைக்கும் வந்து சார்ஜ் வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க. வயர்லெஸ் சார்ஜ் வந்து 50 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வயர்லெஸ்லேயும் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துலங்க. 12GB RAM வேரியன்ட் இருக்குது. 256GB இன்டர் ஸ்டோரேஜுக்கு மொபைலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 52,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, 52 to 58 அந்த ரேஞ்சில் வருங்க. ஓகேங்களா? லான்ச் ப்ரைஸாக அப்படி கொடுப்பாங்க 52 அந்த ரேஞ்சில். அடுத்த ப்ராசஸ் வந்து புது ப்ராசஸ், அலற விடுற ப்ராசஸ் சொல்லாங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Elite அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஆமாங்க, இப்போ வந்து 8 Gen 3 விட நல்லா பவர்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வரப்போகிற ஜென்ரேஷனில் இந்த ப்ராசஸாக, இந்த 2025 இந்த ப்ராசஸ் தான் சும்மா அடிச்சு நொறுக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் வருதுங்க. ஓகேங்களா? சும்மா வெறித்தனமாக இருக்க போகுது. அதே போல் நம்மளுக்கு திக்னஸ் வந்து 8.5 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு வெயிட் வந்து 215 கிராம் கொடுக்குறாங்க. IP68 காட்ட வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. ஆமாங்க, IP68 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த தண்ணிக்குள்ளே 1.5 மீட்டர் ஆழத்தில் வந்து நம்ம 32 நிமிஷம் வரைக்கும் நம்ம போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து Android 15 ரன் ஆக போகுதுங்க. ஆமாங்க, இப்போ அப்கிரேட் பண்ணியாச்சு. இல்லை Android 14 Android 15 வந்தாச்சு. இப்போ வந்து Android 15 தான் வரப்போகுதுங்கன்னு வர ஜென்ரேஷனில் 5G சப்போர்ட் இருக்குது. NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. ஓகேங்களா? இதோட ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்துலங்க. ப்ராசஸ் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ், கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்க போகுது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்க போகுது. இப்போ இந்த 8 Elite அப்படிங்கிற ப்ராசஸ் வரும்போது எல்லாமே பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் தான் பண்ணிக்கிறாங்க. 6000 mAh பேட்டரி பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப ரெடியூஸ் ஆகுதான்னு சொல்லி பேட்டரி லைஃப். ஓகேங்களா? இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் ஒரு 50,000 வந்துச்சு, நல்லாவே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 50,000 மேலே தான் வைப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரைஸில் லான்ச் ஆக போகுது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதே போல் வந்து IQ 13 இருக்குது. அதே போல் Realme GT 7 Pro இருக்குது. எல்லா ஃபோனுக்கும் நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். அது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.